சுந்தர் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் வந்திருப்பது மீஞ்சூர் அருகில் உள்ள மேலூர் அருள்மிகு திருவுடையம்மன் திருக்கோயில். இந்த பதிவில் இருக்க தகவல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. நன்றி. கோயில் காலை 6:30 மணியிலிருந்து பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இக்கோயில் 1000 ஆண்டுகள் பழமையானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமணங்கீஸ்வரர் கிழக்கு நோக்கி லிங்க திருமணியாக காட்சியளிக்கிறார். ஒருமுறை பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடியதால் உலகம் இருளில் மூழ்கியது. இதன் விளைவாக சிவன் அவளை இச்சாசக்தி, ஞானசக்தி மற்றும் கிரியாசக்தி என்ற 3 முறை பூமியில் பிறக்கும்படி சபித்தார். ஒவ்வொரு பிறப்பிற்கு பிறகும் சிவன் அவளை மீண்டும் மணந்து கொள்வார். இந்த கதைதான் 3 சக்தி கோயில்களின் அடிப்படையாக கருதப்படுகிறது. இக்கோயில் அமைந்துள்ள இடம் ஒரு காலத்தில் இனிமையான வாசனை மலர்களை கொண்ட ஒரு காடாக இருந்தது. அது சுகந்த வனம் என்று அழைக்கப்பட்டது. ஒரு செல்வந்தர் தனது பசு ஒரு புதரில் இருந்த சிவலிங்கத்தின் மீது தானாகவே பால் பொழிவதை கண்டார். ஒரு பாம்பு அந்த பாலை குடித்துவிட்டு லிங்கத்திற்குள் சென்றது. அந்த மனிதர் அந்த சுயம்பு லிங்கத்தை ஒரு கவசத்தால் மூடி சுகந்த வனவேஸ்வரர் என்று வழிபட்டுள்ளார். காலப்போக்கில் இந்த தெய்வம் திருமணங்கீஸ்வரர் என்று அறியப்பட்டது. திருவுடையம்மன் தெற்கு நோக்கி நின்ற நிலையில் அருள்பாலிக்கின்றாள். திருவுடையம்மன் இச்சாசக்தியாக அருள்பாலிப்பதால் இங்கு வந்து வழிபடுவது பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் என்று நம்பப்படுகிறது. திருவுடையம்மன் கோயில் சென்னை சுற்றியுள்ள முப்பெரும் சக்தி கோயில்களில் ஒன்றாகும். மற்ற 2 கோயில்கள் திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் ஞானசக்தியாகவும், திருமுல்லைவாயலில் உள்ள கொடியுடையம்மன் கிரியாசக்தியாகவும் உள்ளனர். கொடியுடையம்மன் மற்றும் வடிவுடையம்மன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கேன், அதையும் பாருங்கள். இம்3 கோயில்களிலும் உள்ள அம்மன் சிலைகள் ஒரே சிற்பியால் செதுக்கப்பட்டவை என்றும் அவை ஒரே தெய்வீக வடிவத்தை பிரதிபலிப்பதாகவும் நம்பப்படுகிறது. இந்த 3 கோயில்களிலும் உள்ள சிவலிங்கங்கள் சுயம்பு ஆகும், அதாவது தானாக தோன்றியவை ஆகும். பௌர்ணமி தினத்தில், குறிப்பாக வெள்ளிக்கிழமையுடன் வரும் பௌர்ணமி நாளில் மேலூரில் உள்ள திருவுடையம்மன் கோயிலுக்கு காலையிலும், திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் கோயிலுக்கு நண்பகலிலும், திருமுல்லைவாயலில் உள்ள கொடியுடையம்மன் கோயிலுக்கு மாலையிலும்,
வழிபடுவது காசி மற்றும் ராமேஸ்வரம் யாத்திரைக்கு இணையான ஆன்மீக நன்மையை தரும் என்று நம்பப்படுகிறது. சென்னை மீஞ்சூர் சாலையில் மீஞ்சூருக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னதாக மேலூர் உள்ளது. அங்கிருந்து பிரதான சாலையில் உள்ள நுழைவு வளைவில் இடதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் சென்றால் கோயிலை அடையலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மற்றொரு கோயிலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளர்க.